நம்ம இன்னைக்கு தேங்காய் லட்டு செய்கிற ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி, குறைவான பொருட்கள் வச்சு ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான லட்டு செய்ய போகிறோம். ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் கெட்டியான பாலாக இருக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. கூடவே 1 கப் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் சேர்க்கணும். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை பால்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து செய்யும்போது தேங்காவை ஒரு ட்ரையான கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கெட்டிப்பட்டு வர வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் லட்டு ஒயிட் கலரில் கிடைக்காது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ பார்க்கும்போது தெரியும் கெட்டியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போயுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு திக்கான பால்கோவா பதத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதோட பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு இது திக்காகணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும். கூடவே லட்டு பிடிக்கிறதுக்கு, அதாவது லட்டு ஷேப்க்கு நம்ம உருட்டுறதுக்கும் வராது. நீங்கள் கையில் எடுத்து இது போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் எடுக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுட்டு நல்லா ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இதில் உங்களுக்கு கலர்ஃபுல்லான லட்டு வேணும்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு நீங்கள் லட்டு பிடிக்கலாம். எல்லா மாவுலையும் லட்டு பிடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் டச் கொடுக்கணும். அதுக்கு தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க லட்டுவை இது போல் அந்த தேங்காய் துருவல் மேலே இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கிற தேங்காய் லட்டு போல். அவ்வளோதான், ஃபைனல் டச்சும் கொடுத்தாச்சு. இதில் நீங்கள் சில விதமான வேறுபாடுகள் கொண்டு வரலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா லட்டு மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிக்கலாம். இந்த லட்டு வெளியில் வச்சு சாப்பிடும்போது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஈஸியான தேங்காய் லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதோட டெக்ஸ்சர் நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமே இதுக்கு ஒரு 3 பொருள் தான் தேவைப்பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான் பால், சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.